ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் நடந்த 7 ஸ்டூப்பிடான வார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவுக்கும் நார்த் பிரிட்டிஷ் டெரிட்டரிக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருந்தது. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பார்டர் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுன்றது தான். அந்த பார்டர் இருந்த பிளேஸில் சான்ஜுவன் ஐலாண்ட் இருந்தது. அதனால் இரு தரப்பினரும் அது அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ரொம்ப வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. நடுவில் ஒரு பன்னி வர வரைக்கும். பொருத்தமாக பெயரிடப்பட்ட பிக் வார் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் நடுவில் நடந்தது. இந்த வார்க்கு படுகொலை செய்யப்பட்ட ஒரு பன்னி தான் காரணமாக இருந்தது. 1859 சான்ஜுவன் ஐலாண்டில் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஐலாண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் வன்கோர் ஐலாண்டுக்கும் நடுவில் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஐலாண்டில் அமெரிக்கன் செட்டிலர்ஸும் ஹட்சன்ஸ் பே கம்பெனியோட பிரிட்டிஷ் எம்ப்ளாயர்ஸும் இருந்தாங்க. 2 கட்சிகளும் இந்த வளமான மண்ணுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பிக் வார் ஜூன் 15, 1859 ஸ்டார்ட் ஆச்சு. லைமன் கட்லர்ன்ற அமெரிக்க விவசாயி பன்றி ஒன்று அவரோட கிழங்குகளை சாப்பிட்றத பார்த்தாரு. இது ஃபஸ்ட் டைம் இல்லாததுனால கட்லர் அந்த பன்றியை கண்ணால் சுட்டு அதை கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பன்றி ஒரு பிரிட்டிஷ் மனிதரான சார்லஸ் கிரிஃபினுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வந்துச்சு. அவர் ஆடுகளை வளர்க்குறதுக்காக ஹட்சன்ஸ் பே கம்பெனியில் வேலை செஞ்சார். கட்லரை அரெஸ்ட் பண்ண போகிறதா பிரிட்டிஷ் அதிகாரிகள் மிரட்டினதுனால அமெரிக்கன் செட்டிலர்ஸ் மிலிட்ரி ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டாங்க. அக்டோபர் 1859 சான்ஜுவன் ஐலாண்டில் ஒரு கூட்டு இராணுவ ஆக்கிரமிப்பை அனுமதிக்கும் விதமாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. 2 நாடும் ஃபைனலாக பேச்சுவார்த்தை நடத்தி பிக் வாரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. 1739 1748 வரைக்கும் பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் நடந்த வார் தான் ஜென்கின்ஸ் இயர் வார். 1731 ராபர்ட் ஜென்கின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் ட்ரேடர் ஸ்மக்லிங் பண்ணாருன்னு சொல்லி ஸ்பெயின் ஆஃபீஸர்ஸ்னால குற்றம் சாட்டப்பட்டார். ஸ்பானிஷ் எந்த காரணமும் இல்லாமல் அவரோட எல்லா சரகுகளையும் பறிமுதல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜென்கினோட காதையும் கட் பண்ணாங்க. 8 வருஷங்களுக்கு அப்புறம் கேரிபியன் அண்ட் சவுத் அமெரிக்காவிலிருந்து ஸ்பெயினை வெளியேற்றுறதுக்காக பிரிட்டிஷ் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு தேடிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 19, 1739 பிரிட்டன் அந்த காதை பழி வாங்கிறதுக்காக ஒரு போரை தொடங்கினாங்க. அதில் 25,000 பேர்கிட்ட இறந்து போனாங்க, இல்லாட்டி காயமடைஞ்சு இருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 500 கப்பல்கள் சேதமடைஞ்சது. லேட் 1739 ஸ்டார்ட் ஆன இந்த போர் ஃப்ளாரிடா அண்ட் ஜார்ஜியாவில் 2 வருஷமாக தொடர்ந்தது. எந்த ஒரு பக்கமும் தெளிவான வின்னராக வெளிவரல. 1748 எய்க்ஸ்லா சாப்பல் ஒப்பந்தத்தோட இந்த வார் முடிவுக்கு வந்தது. பெட்ரிச் இன்சிடெண்ட் இல்லாட்டி வார் ஆஃப் ஸ்ட்ரேடாக்குன்னு சொல்லப்படுறது கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் நடுவில் நடந்த ஒரு நெருக்கடி தான். இது பல இறப்புகளை ஏற்படுத்திச்சு. 1925 நடந்த இந்த சண்டையில் 20,000 கிரீக்ஸ் அண்ட் 10,000 பல்கேரியன் போர்க்களத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு டாக் தான். கிரீக் சோல்ஜர்கிட்ட இருந்து விலகி போன ஒரு டாக் கிரீக் பார்டரை தாண்டி ஓடினதை பார்க்காம அந்த டாகை பிடிக்கிறதுக்காக அந்த சோல்ஜர் அதை துரத்திக்கிட்டு போனார். இதை பார்த்த பல்கேரியன் பார்டரில் இருந்த சோல்ஜர்ஸ் ஒரு கிரீக் சோல்ஜர் அவங்களோட இடத்துக்கு ஓடி வரதை பார்த்துட்டு அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. இதனால் கிரீக் அண்ட் பல்கேரியன்ஸ்க்கு நடுவில் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. இதனால் பல்கேரியா லீக் ஆஃப் நேஷன் இந்த விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. கிரீக்ஸ் பல்கேரியா மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆர்மிஸை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் 2 நாடுகளுக்கும் ஒரு தந்தி அனுப்புனாங்க. லீக் ஆஃப் நேஷனோட டெசிஷனுக்கு அப்புறம் இந்த வார் முடிவுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ராங்கோ மெக்சிகன் வார் அப்படின்னு சொல்லப்படுற பேஸ்ட்ரி வார் நவம்பர் 1838 சில மெக்சிகன் துறைமுகங்களை கிங் லூயிஸ் பிலிப் அனுப்பின பிரெஞ்சு கடற்படை முற்றுகையிட்டு சான்ஜுவன் டி உலுவா கோட்டையை கைப்பற்றினதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட மெக்சிகோ சிட்டி பேஸ்ட்ரி ஷாப் 1832 ஒரு மெக்சிகன் ஆஃபீஸர்னால் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மான்சர் ரிமோட்டல்னு சொல்லப்படுற ஃப்ரெஞ்சு செஃப் மெக்சிகன் கவர்மெண்ட் கிட்ட அந்த ஷாப்போட டேமேஜஸ்க்கு இழப்பீடு வேணும்னு கேட்டார். ஆனால் அவங்க அந்த ரிக்வெஸ்ட்டை உடனே இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவர் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டார். பட் எல்லாரும் அந்த சம்பவத்தை உடனே மறந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம்
கிங் லூயிஸ் பிலிப்போட கவனத்தை ஈர்த்தது. அவர் ஏற்கனவே மெக்சிகோ மில்லியன் கணக்கான லோனை திருப்பி கொடுக்கலன்னு கோபமாக இருந்தார். இப்போது அவர் பேஸ்ட்ரி ஷெஃபையும் ஈடு செய்ய 3 மில்லியன் ஃப்ராங்க்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார். பட் மெக்சிகன் கவர்மெண்ட் இதை மறுத்தபோது மெக்சிகோ ஃப்ராங்கை முற்றுகையிட்டு வெராக்ரூஸ் சிட்டியை ஆக்கிரமித்தாங்க. பேஸ்ட்ரி வாருக்கு அப்புறம் இருந்த சோகமான உண்மை என்னன்னா, பேஸ்ட்ரி கடையை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை. அவங்க பணத்தை மட்டும்தான் விரும்பினாங்க. மெக்சிகோ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற வரைக்கும் ஃப்ரெஞ்ச் அங்கேயே தான் இருந்தாங்க. இது பல மாதத்துக்கு அப்புறம் மார்ச் 1839 பிரிட்டிஷ் 2 சைடையும் சமாதானப்படுத்தினதுனால இந்த வார் முடிவுக்கு வந்தது.